நியூஸ் 18 தமிழ்நாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் கப்பலூர் சுங்கச்சாவடி தான். 4 வழிச்சாலையில சுங்கச்சாவடி வழக்கமா இருக்கிறதான இதுல இந்த கப்பலூர்ல என்ன ஸ்பெஷல்னு நீங்க கேட்கறது எனக்கும் கேட்குது. அது சம்பந்தமா தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். பொதுவா சுங்கச்சாவடியில சர்ச்சை ஏற்பட்டு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா ஒரு சுங்கச்சாவடியே சர்ச்சைக்கு உள்ளான ஒரு விஷயம் இந்த கப்பலூர் சுங்கச்சாவடி தான். கடந்த 12 ஆண்டுகளாக இந்த சுங்கச்சாவடி இங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி திருமங்கலம் பகுதி மக்களும் சுற்றுவட்டார பகுதி மக்களும் போராட்டம் நடத்தி வராங்க. அப்படி என்ன போராட்டம் நடத்துறாங்கன்றதை நம்ம பார்ப்போம். முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் வாகன விபத்துகளை குறைப்பதற்காகவும் வாகன ஓட்டிகள் அதிக தூரம் பயணிக்க அந்த நேரத்தை மிச்சப்படுத்துவதற்காகவும் தங்க நாற்கர சாலை திட்டம் என்ற ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சு 4 வழிச்சாலை பணியை தொடர்ந்து நடைபெற்று வந்தது. 2010-11 காலகட்டங்களில் திண்டுக்கல்ல இருந்து விருதுநகர் செல்லக்கூடிய இந்த வழியில 4 வழிச்சாலை அமைக்கப்பட்டு திருமங்கலத்துக்கு மிக அருகிலே இந்த கப்பலூர் என்ற இடத்துல தார் சாலை போடாம சிமெண்ட் தளம் போட்டாங்க. அதாவது திருமங்கலத்துல செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் என்னடா 4 வழிச்சாலையில தார் ரோடு போடாம சிமெண்ட் தளம் போட்டுருக்காங்களே அப்படின்னு ஒரு ஆச்சரியமாவே பார்த்துக்கிட்டே போனாங்க. 2011 அக்டோபர் 20ஆம் தேதி திடீர்னு ஒரு பெட்டியை வச்சு இந்த பகுதியில் செல்லக்கூடிய வாகனங்கள் எல்லாமே கட்டணம் செலுத்தி செல்லணும், அப்பதான் நாங்கள் வண்டியை விடுவோம்னு சொல்லி ஒரு அமைப்பு நிறுவனம் மக்கள்கிட்ட கோரிக்கை வச்சுச்சு. என்னடானா சாலையில செல்லக்கூடிய வாகனத்துக்கு சுங்க கட்டணம் விதிக்கப்பட்டுள்ளது. அதனால இந்த பகுதியில் செல்லக்கூடிய வாகனங்கள் எல்லாமே சுங்க கட்டணம் செலுத்தி தான் போகணும்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. உள்ளூர் அதாவது வெளியூர் வாகனங்கள் கட்டணம் செலுத்தி போற நிலையில திருமங்கலத்திலிருந்து மதுரை நோக்கி செல்லக்கூடியவங்களும் மதுரையிலிருந்து திருமங்கலம் நோக்கி செல்லக்கூடிய வாகனங்களும் கட்டாயம் சுங்க கட்டணம் செலுத்தணும் அப்படின்ற ஒரு விதியை அந்த சுங்கச்சாவடி நிர்வாகம் உருவாக்குச்சு. அதுக்கப்புறம் தான் திருமங்கலம் பகுதி மக்களே விழித்திருந்தாங்க. என்னடா நம்ம வீட்டில் குடியிருந்துக்கிட்டு நம்மகிட்டே வாடகை வைக்கிறானே, இவனை விடக்கூடாதா அப்படின்னு சொல்லி அதை சம்பந்தமா அலசி ஆராய்ஞ்ச போது சுங்கச்சாவடி பொதுவாக சுங்கச்சாவடி நகராட்சி எல்லையில இருந்து 4 கிலோமீட்டருக்கு அப்பால் தான் இருக்க வேண்டும். ஆனா இந்த சுங்கச்சாவடி 2 கிலோமீட்டர் தொலைவிலே அமைச்சது விதிமுறைக்கு புறம்பாக அமைக்கப்பட்டது. விதிமுறைக்கு புறம்பாக அமைக்கப்பட்டதோடு இல்லாம உள்ளூர் வாகன ஓட்டிகிட்டே கட்டணம் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்ததுனால பகுதி வாகன ஓட்டிகள் கடும் கொந்தளிப்பு காணாங்க. தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்திக்கிட்டே வராங்க. ஒவ்வொரு தடவையும் அவங்க போராட்டம் நடத்தும் போது ஒரு மாசம் 2 மாசத்துக்கு கட்டண விலை கழிப்பதும் பழையபடிக்கு மீண்டும் கட்டணம் கேட்டு வாகன ஓட்டிகளோட தகராறு செய்வதும் சுங்கச்சாவடி அந்த ஊழியர்களை வச்சு பொதுமக்களை தாக்குறது, குடும்பத்தினரை தரக்குறைவா பேசுறது, இப்படி ஒரு பல்வேறு சர்ச்சைகள் அந்த சுங்கச்சாவடி நிர்வாகம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்துச்சு. இது தொடர்பாக அதாவது மாவட்ட ஆட்சியர்ல இருந்து ஆர்டிஓ, எம்எல்ஏ, அமைச்சர் என பல்வேறு தரப்பிலும் பேச்சுவார்த்தை நடத்தியுமே சுங்கச்சாவடி நிர்வாகம் எதுக்குமே செவி வைக்காம எங்களுடைய நோக்கம் இந்த சாலையில செல்லக்கூடிய அனைத்து வாகனங்களுக்கும் சுங்க கட்டணம் வசூல் செய்வது மட்டும்தான், பட் நீங்க சொல்ற எதையுமே நாங்க கேட்க மாட்டோம்ன்ற ஒரு சூழ்நிலை வந்தது. இதனால திருமங்கலம் பகுதி மக்கள் தொடர்ந்து கொந்தளிப்பு உருவாக்கி இப்பகுதியை முற்றுகையிட்டதோடு மட்டுமில்லாமல் தொடர்ந்து கட்ட போராட்டம் நடத்தி வந்தனர். 2 முறை திருமங்கலம் நகர் பகுதியில் முழு சுங்கச்சாவடி அகற்ற வலியுறுத்தி கடையெடுப்பு போராட்டம் நடத்தினாங்க. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வாகன உரிமையாளர்கள் அனைவரும் தேர்தல் புறக்கணிப்பு செய்வதாக அறிவித்து தேர்தலையும் புறக்கணிச்சாங்க. அப்படி இருந்துமே எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லாத நிலையில பல்வேறு சர்ச்சைகளை சந்திச்ச இந்த சுங்கச்சாவடி நிர்வாகம் மேலும் ஒரு புதிய சர்ச்சையா கடந்த 2020ஆம் ஆண்டுல இருந்து இப்பகுதியில் செல்லக்கூடிய திருமங்கலம் பகுதி, கப்பலூர், கூத்தியார்குண்டு, உச்சப்பட்டி அனைத்து பகுதி வாகனங்களுமே 2020ஆம் ஆண்டுல இருந்து கடந்த மே மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளுக்கு சுங்க கட்டணத்தை செலுத்தியே ஆகணும்னு சொல்லி வழக்கறிஞர் மூலமாக ஒவ்வொரு வாகன உரிமையாளருக்கும் நோட்டீஸ் அனுப்பியிருக்கு. வரியானது 1000-2000 நீங்க நினைக்காதீங்க. அதாவது ஒரு வாகனத்துக்கு ஒரு 50,000 இருந்து 6 லட்சம் வரைக்கும் 4 ஆண்டுல வரி செலுத்தணும்னு சொல்லி இந்த சுங்கச்சாவடி நிர்வாகம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கு. இது வாகன ஓட்டிகளிடையே ஒரு கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்துகிறது. இந்த சர்ச்சைக்குரிய சுங்கச்சாவடியை அகற்ற வேண்டும் என்று இப்பகுதி மக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வரும் நிலையில கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி திருமங்கலம் பகுதிக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்காக வந்த இப்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் இன்னும் 3 மாதங்களில் சர்ச்சைக்குரிய அந்த கப்பல் சுங்கச்சாவடி அகற்றப்படும் வாக்குறுதி கொடுத்தாரு. தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சாரு. இப்ப 3 ஆண்டுகள் ஆகியுமே இந்த சுங்கச்சாவடியை முதல்வர் அகற்ற நடவடிக்கை எடுக்கல என்றது இந்த பகுதியுடைய மக்களுடைய ஒரு வேதனையான விஷயமாக இருக்கு. தொடர்ந்து சர்ச்சையை உருவாக்கக்கூடிய இந்த சுங்கச்சாவடியில திருமங்கலம் பகுதி மக்கள் கேட்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, நாங்க ஏற்கனவே பயன்படுத்தி வந்த திருமங்கலம் பெரியார் நிலைய சாலையையும் மதுரை திருமங்கலம் சாலையையும் எங்களுடைய பயன்பாட்டு கொடுத்துருங்க. அதாவது சர்வீஸ் சாலை என்று சொல்லக்கூடிய அந்த சாலை எங்க திருமங்கலம் நகர் பகுதி மக்களுக்கு உரிமையான சாலை, அந்த சாலையை எங்களுக்கு விட்டு கொடுங்க. நீங்க வசூல் என்ன வேணா செஞ்சுட்டு போங்க. திருமங்கலம் பகுதியிலிருந்து வரக்கூடிய வாகனங்களுக்கு நீங்க
கட்டாயம் வசூல் பண்ணக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையை தொடர்ந்து எழுப்பி வருவாங்க. இது சம்பந்தமா நம்ம வாகன ஓட்டிகளிடையே கேட்போம் வாங்க. கிராஸ் பண்ணி தான் போயிட்டு இருக்கோம். இந்த பழைய ரோடுல இப்ப இந்த புது 4 வழிச்சாலையை போட்டதுக்கு அப்புறம் சர்வீஸ் ரோடு வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு. சுங்கச்சாவடி கடத்துற இடத்துல மட்டும்தான் சர்வீஸ் ரோடு இல்ல. அப்போ நாங்க சர்வீஸ் ரோட யூஸ் பண்ணி சுங்கச்சாவடியை கடந்தாலே நாங்க வந்து தேவையில்லாத ஒரு கட்டணத்தை கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இப்ப கப்பலூர் தொழிற்பேட்டையை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழகத்தில் 2வது மிகப்பெரிய தொழிற்பேட்டை. ஒரு 16,000 பேருக்கு மேல வேலை வாய்ப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். மதுரை மாவட்டத்துக்கு ஒரு ரெவென்யூ கொடுக்கிற ஒரு முதன்மை இடமாகத்தான் இங்க இருக்கு. அப்போ எங்களுக்கு உதாரணமா எங்களுக்கு வர்ற ஒரு யாராவது ஒரு கெஸ்டோ இல்ல ஒரு சேல்ஸுக்கோ யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா நாங்க வந்து இந்த 4வே நாங்க யூஸ் பண்றதே கிடையாது. நாங்க வந்து ஜஸ்ட் அதை கிராஸ் பண்றோம். எங்களோட வாசல்ல தான் டோல்கேட் இருக்கு. அப்போ அதை கிராஸ் பண்றப்போ நாங்க வந்து சாப்பாட்டுக்கு நாங்க 100 ரூபா 110 ரூபா தான் செலவழிக்கிறோம் அந்த சாப்பாட்டு காசு. ஆனா சுங்கச்சாவடியை கடக்கிறதுக்கு வந்து 180 ரூபா வரைக்கும் அதை கொடுக்க வேண்டியது இருக்கு. இது எந்த வகையிலுமே நியாயம் கிடையாது. அதே மாதிரி ஒவ்வொரு வாகனங்களையும் நாங்க வந்து ஆட்களை ஏற்றி இறக்குறதுக்கு இங்க இருக்கிற சுற்று வட்டாரத்தில் கிராமத்தில் இருக்கிற மக்களை தான் நாங்க வந்து கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு தடவையும் நாங்க வந்து அதை கிராஸ் பண்றப்போ பல கோடிகள் வந்து இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோம். அப்போ இன்னைக்கு இருக்கிற ஒரு போட்டியில எந்த தொழிலுமே செய்யறதுக்கு ரொம்ப சிரமங்களா இருக்கிற இது ஒரு கட்டாயத்துக்கு ஒரு க்ளோஸ் பண்ற ஒரு கட்டாயத்துக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. அப்போ இங்க இருக்கிற தொழிற்சாலைகளை இந்த சுங்கச்சாவடியின் ஒரு ஒரு இதுக்காகவே ஒரு பிரச்சனைக்காகவே மற்ற மாநிலங்களுக்கு விருதுநகருக்கோ சிவகங்கைக்கோ மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இது வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து தமிழக அரசுக்கும் சரி மத்திய அரசுக்கும் சரி நம்ம நேரடியாக நம்ம ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கிறோம். உள்ளூர் மக்களில் போராட்ட குழுவோடு சேர்ந்து நிறைய வந்து ஒரு போராட்டங்களை வந்து முற்றுகை போராட்டங்களும் சரி எங்கள் ரெப்ரசன்டேஷன் சரி திருப்பி நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலும் சரி இதுக்கு ஒரு நிரந்தரமாக ஒரு தீர்வு இல்லை. இது தமிழகத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கு. இப்போ உதாரணமாக இது கேரளாவில் பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்துலேருந்து நாகர்கோவிலுக்கு வர்ற 4 வழிச்சாலையில் கோவளத்துக்கு பக்கத்தில் ஒரு டோல்கேட் இருக்கு. அந்த டோல்கேட் பார்த்தீங்கன்னா உள்ளூர் வாகனங்கள் சென்று போயிட்டு வர்றதுக்காக 2 சைடுமே சர்வீஸ் ரோடு வந்து கிளீனா இருக்கு. நம்ம வந்து இப்போ நாங்களே வந்து இந்த 4வே யூஸ் பண்ண கட்டுறதுக்கு தயாராக தான் இருக்கிறோம். நாங்கள் யூஸே பண்ணாம நாங்கள் சர்வீஸ் ரோட்ல வந்துகிட்டு இருந்த எங்களோட உரிமை வந்து பறிக்கப்படுது. இப்போ இதே இது சுங்கச்சாவடி வந்து சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் நாங்கள் கலெக்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி நிர்வாகம் சொன்னால் அதே சட்டத்திட்டங்கள் அவங்களுக்கும் பொருந்தும். 5 கிலோமீட்டருக்கு உள்ள இருக்கிற ஒரு சுங்கச்சாவடி இருக்கக்கூடாது அப்படிங்கறத ஒரு சட்டம். ஆனா 3 கிலோமீட்டர்லயே சுங்கச்சாவடி வச்சிருக்கிறாங்க. அப்ப அதுவே ஒரு விதிமீறல். அதே மாதிரி இன்னொரு விதிமீறல் வந்து சுங்கச்சாவடியை ஒட்டி 200 மீட்டர் கூட இல்ல 50 மீட்டர்ல ஒரு ஓவர் பிரிட்ஜ் இருக்கு. அது இருக்கக்கூடாதுங்கிறது அவங்களோட சட்டம். இந்த மாதிரி பல வகையிலுமே அவங்க சட்டத்தை மீறி நம்மளுக்கு வந்து உள்ளூர் மக்களுக்கு ஒரு கட்டாயத்தை ஒரு லா அண்ட் ஆர்டர் பிரச்சனையை அவங்க ஒவ்வொரு 3 மாசமும் இவங்க கிரியேட் பண்றதுங்கிறது நியாயமற்ற செயல். எங்களுக்கு நிரந்தர தீர்வு உள்ளூர் வாகனங்கள் எங்களுக்கு தேவையான சர்வீஸோட எங்களுக்கு கொடுக்கணுங்கிறத எங்களோட கோரிக்கை. திருமங்கலம் அனைத்து மோட்டார் வாகன சங்க தலைவர் மூவேந்திரன் பேசுகிறேன். திருமங்கலம் சுங்கச்சாவடியை நாங்கள் 12 வருடங்களாக மிகவும் கடுமையாக கட்ட முடியாது என்று போராடி கொண்டு இருக்கிறோம். நாங்கள் திருமங்கலத்திற்கும் மதுரைக்கும் ஒரு சர்வீஸ் ரோடுன்னு ஒரு சாலை இருந்தது, இன்னும் இருக்கிறது. நாங்கள் போர்வையை நாங்கள் டச் பண்ணலை. அந்த சர்வீஸ் ரோட்ல தான் வர்றோம். திருமங்கலம் தொகுதி மக்கள் அனைவருமே ஒரு கல்லூரிக்கு செல்ல வேண்டும், ஒரு பள்ளிக்கு செல்ல வேண்டும், ஒரு ஜவுளி பர்ச்சேஸ் பண்ண வேண்டும் அப்படின்னா எங்க ஒரு ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டும் என்றால் மதுரை தான் எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு நகரம். இந்த திருமங்கலத்துக்கும் மதுரைக்கும் செல்வதற்கு நாங்கள் எதற்கு கொடுக்க வேண்டும் வரி? இந்த சுங்கச்சாவடி ஒரு நகராட்சியில் இருந்து 5 கிலோமீட்டரை தாண்டி வைத்திருக்க வேண்டும். இரண்டாவது 60 கிலோமீட்டரை தாண்டி தான் இந்த சுங்கச்சாவடியை அமைக்க வேண்டுங்கிற சட்டமும் இருக்கிறது. இவர்கள் கொடை ரோட்ல இருந்து 50 கிலோமீட்டர்ல இந்த சுங்கச்சாவடி வச்சிருக்காங்க. மேலூர்ல இருந்து 40 கிலோமீட்டர்ல இந்த சுங்கச்சாவடி வச்சிருக்காங்க. ஒரு நகராட்சியில் இருந்து 5 கிலோமீட்டர் தாண்டி வைக்க வேண்டிய டோல்கேட்டை 3 கிலோமீட்டர்ல கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இந்த சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டதே சட்டத்துக்கு விரோதமானது.
இந்த சூழ்நிலையில நாங்கள் இந்த சுங்கச்சாவடியை கடுமையாக எதிர்க்கிறோம். எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய சந்ததிகள் அனைவரும் மதுரை கல்லூரி பள்ளிகளுக்கு போக வேண்டும் என்றால் நாங்கள் மதுரைக்கு எதற்கு கொடுக்க வேண்டும்? 180 ரூபா வரி. இந்த சூழ்நிலையில எங்க வாகனங்களுக்கு ஒவ்வொரு வாகனத்துக்கும் 50,000 கூட பெறாத ஒரு வாகனத்துக்கு 5 லட்சம் ரூபா நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. டாடா ஏசி, குட்டியானுங்கிற டாடா ஏசி, கார், இண்டிகா, இப்படி பலசரக்கு வண்டிகள், போக்குவரத்து வண்டிகள், டூரிஸ்ட் வண்டிகள், இப்படி பல வாகனங்களுக்கு இவர்கள் நோட்டீஸ் அனுப்பி கொண்டு இருக்கிறார்கள். 5 லட்சம், 20 லட்சம், 25 லட்சம். இது என்ன பிரிட்டிஷ் கவர்மெண்டா இல்ல இந்தியா கவர்மெண்டானே தெரியல. அந்த மாதிரி சூழ்நிலையில் இன்னைக்கு எங்களுடைய திருமங்கலம் தொகுதி மிகவும் கஷ்டப்பட்டு மக்கள்கள் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த சுங்கச்சாவடியை 10ஆம் தேதிக்குள்ள நகற்றலைனா நாங்க மிகப்பெரிய முற்றுகை போராட்டம் நடத்துவோம் என்று எங்கள் அனைத்து சங்கங்களின் சார்பாக மிக கடுமையாக எச்சரிக்கிறோம். திருமங்கலம் கப்பலூர் டோல்கேட் மூலமாக பொதுமக்களுக்கு பலவிதமான பாதிப்பு அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒவ்வொரு நிலையிலும் இன்று ஒரு வண்டி எடுத்து புது வண்டி எடுக்கிறோம்னா ரோட் டாக்ஸ் கட்டித்தான் எடுக்கிறோம் வண்டி. அந்த வண்டிக்கு ஒரு இன்சூரன்ஸ் எல்லாமே கட்டிய பிறகும் டோல்கேட் எடுத்துதான் ஆகணும்ன்ற ஒரு காலகட்டத்துக்கு கொண்டு வர்றீங்க. எதுக்காக கொண்டு வர்றீங்கன்னா அந்த ரோடு ஓடுறோம், பெரிய பெரிய 4 வழி சாலையை உருவாக்குவதனால ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ஒரு 10 வருஷம் காலத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டு சென்றுவீங்க. அந்த 10 வருஷம் முடிஞ்சிச்சுன்னா அந்த டோல்கேட்டை எடுத்துடணும். 10 வருஷத்துக்கு மேல இன்னொரு நபருக்கு 30 வருஷம் அக்ரிமெண்ட் போடுவது எந்த வாய்ப்பு? இதை யாரை கேட்டு செய்யறீங்க? எந்த கவர்மெண்ட் செய்யுது? வந்திருக்க கவர்மெண்ட், போன கவர்மெண்ட்டும் சரி, இப்ப நடந்துக்கிற கவர்மெண்ட்டும் சரி, இந்த டோல்கேட்டை தமிழ்நாடு முழுவதும் உள்ள டோல்கேட்டை எடுத்தே தீர்வோம் என்று சொல்லப்பட்ட கருத்தினை வெறும் வாயில தான் பேசுறாங்களோ இல்லையா, செயல்பாட்டில் இதுவரைக்கும் கிடையாது. என்ன காரணம்? பொதுமக்கள் போன வாரம் ஒரு வண்டி இண்டிகோ வண்டிக்காரன் அவன் நோட்டீஸ் வரமே ரயில்வே தண்டவாளத்தில் போய் விழுக போயிட்டான். அவன் குடும்பத்தையும் பாதிக்குது. இதை நாங்க டோல்கேட்ல கேட்க முடியுமா? இல்லாட்டி தாசில்தார்ட்ட போய் கேட்க முடியுமா? கலெக்டர்கிட்ட கேட்க முடியுமா? ஏன்னா இங்க கலெக்டரும் இல்ல, மாவட்ட ஆட்சித்தலைவர் யாருமே கிடையாது. ஆனா டோல்கேட்டுக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா போலீஸ்ல இருந்து, எஸ்பில இருந்து, டிஎஸ்பி அனைத்து பேருமே வந்துடுறீங்க. என்ன காரணம்? அப்ப பொதுமக்களுக்கு எந்த சேவைக்கும் திருமங்கலத்துக்கு எந்தவித அதிகாரமே தேவையில்லையே. அப்படி உங்களால் அது முடியலன்னா, இந்த வர்ற 10ஆம் தேதிக்குள்ள இந்த டோல்கேட்டை எடுக்கலன்னா நீங்க எங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது. நாங்கள் யாருமே எந்த போலீஸ் பாதுகாப்பு எதுவுமே வரமாட்டோம் சொல்லி எங்களுக்கு ரிட்டர்ன் எழுதி கொடுங்க, தயாரா இருக்கான். ஆமா, வணக்கம். இந்த டோல்கேட்டு எங்களுக்கு ரொம்ப இடைஞ்சலா இருக்கு. நான் பாருங்க 2 வண்டி வச்சிருக்கிறேன். என்னை பார்த்தா வண்டி ஓனர் மாதிரி தெரியுதா? இங்க பாருங்க, 2 வண்டிக்கு நான் இது கட்டினேன்னா நான் கடன் வாங்கி தான் கட்டணும். கடன் வாங்கி கட்டினா கடனா இருக்கட்டும், வண்டி டியூவா இருக்கட்டுறது. நான் வண்டி ஓட்டி டிரைவர் ஆகி தான் வண்டியை வாங்கினேன். இந்த நோட்டீஸ் வந்ததுலேருந்து எனக்கு சரியான தூக்கம் இல்லை, பசி இல்லை, ரொம்ப மன உடைச்சலா இருக்கு. மருந்தை குடிச்சா தான் எனக்கு ஒரு வழி தெரியல. எனக்கு ஒரு வண்டிக்கு ஒரு வண்டிக்கு 6,44,000 ரூபா, இன்னொரு வண்டிக்கு 48,80,000 ரூபா போட்டிருக்காங்க. 4,88,000 ரூபா போட்டிருக்காங்க. இதை நான் எப்படி நான் கட்டுவேன்? வண்டியை வித்தா கூட அந்த கடனை கட்ட முடியாது என்னால. எத்தனை வருஷம் எனக்கு அந்த அளவுக்கு படிக்கல. நான் பூரா இங்கிலீஷ்ல இருக்கு, எனக்கு படிக்க தெரியல. இதை பார்த்ததுலேருந்து எனக்கு அப்படியே ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு சாப்பிட முடியல, நைட்டு தூங்க முடியல, ரொம்ப மன உளைச்சலா இருக்கு. நிம்மதியாக வண்டி ஓட்ட முடியல. எதிரி பார்த்தா இந்த நோட்டீஸ் கண்டசோட எனக்கு இந்த நோட்டீஸ் எனக்கு வரதை ஒழிச்சு மற்றபடி எனக்கு எந்த ஊருமே தெரியல. தயவுசெய்து இந்த டோல்கேட் எடுத்தீங்கன்னா ஐயா எல்லா அதிகாரிகளுக்கும் நான் என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக மிக எனக்கு மனசு கஷ்டமா இருக்குங்க. எனக்கு சாயறதோட வழி இல்லை. எனக்கு டோல்கேட்டை கண்டிப்பா நம்மள எடுத்தே ஆகணுங்க. பேர் ஆண்டி. நான் ஆலம்பட்டில் கூடியிருந்தேன். இப்போ திருமலத்து வண்டிகளுக்கு தான் ஃப்ரீன்னு சொன்னாங்க. நான் திருமலத்தில் வாடகை வீடு பிடிச்சி வண்டியை பூரா திருமல ட்ரெஸ்ஸை மாற்றி வச்சு எல்லா வேலையும் பார்த்துக்கிறீங்க. அப்புறம் அந்த நோட்டீஸ் எனக்கு வருது. வணக்கம் சார், எனக்கு 1.5 லட்ச ரூபா போட்டுருக்காங்க. ஆமாம், வணக்கம் சார். கே மலைச்சாமி, ஒரப்பனூர் பஞ்சாயத்து. இங்கே தந்தை பெரிய ஸ்டாண்டில் வண்டி ஓட்டுறேன். மதுரைக்கு போகும்போது கிராஸ் பண்ணி போயிருக்கும்போது டோல்கேட்டில் பக்கத்தில் பஞ்சாயத்து பண்ணிட்டே இருக்காங்க. அங்கே ஒன்வேயில் போகும்போது ஃபாஸ்டாக் போட்டால் அங்கிட்டு போங்க, வேகமாக போகணும்டா, இல்லாட்டி அதில் தான் போகணுன்றாங்க.
2 லட்ச ரூபா ஃபைன் போட்டிருக்காங்க. மன உளைச்சலாகி ரொம்ப நைட்டும் பகலும் ஓட்டி ரொம்ப மன உளைச்சல் ஆகிப்போச்சு. இதுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. இந்த டோல்கேட்டை வந்து கண்டிப்பாக முற்றுகையிட்டு இந்த டோல்கேட்டை அகற்றும்படி மிக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். வரி வந்து 5 வருஷமும் கட்ட சொல்லியிருக்காங்க. இப்போ மறுபடியும் நோட்டீஸ் திருப்பி அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க சார். என்ன நடவடிக்கை எடுக்கணும்? இந்த நடவடிக்கை வந்து ஸ்டாலின் முதலமைச்சருக்கு உடனே வந்து தெளிவுபடுத்தணும். அவர் வந்து பேசி ஒரு முடிவு பண்ணி நல்ல முடிவுக்கு வர வேண்டும். டோல்கேட்டை அகற்றும்படி மிக தாழ்மையுடன் முதல்வர் கேட்குறோம். நேயர்களே, இந்த சுங்கச்சாவடியோட வரலாறை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அந்த வரலாறுகளோட இந்த வாகன ஓட்டிகளுடைய கண்ணீரையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தொடர்ந்து சர்ச்சைக்கு உள்ளாகக்கூடிய இந்த சுங்கச்சாவடியை வந்து அகற்ற வேண்டும் என்பதே திருமங்கலம் பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. அண்மையில் கூட கேரளாவில் இதே போன்ற ஒரு பிரச்சனை வந்தபோது உள்ளூர் வாகனங்களுக்கு வந்து அந்த கேரளா அரசே வந்து சுங்க கட்டணத்தை செலுத்துவதாக ஒரு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதே போல தமிழக முதல்வரும் வந்து சர்ச்சைக்குரிய இந்த கப்பலூர் சுங்கச்சாவடியில் செல்லக்கூடிய உள்ளூர் வாகன ஓட்டிகளுக்கு தமிழக அரசு அந்த சுங்க கட்டணத்தை செலுத்துவதற்கான ஒரு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதும் இப்போ அந்த வாகன ஓட்டிகளுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கரந்தமலையுடன் திருமங்கலம் செய்தியாளர் சிவகுமார்.